எல்லாருக்கும் கேக்குதுன்னு நினைக்கிறேன். சாமிஜி பரசுராம் பார்கவர்னு சொன்னா வேற யாரும் ஞாபகம் வருதுன்னு கேட்டேன். அதுக்கு ஏதோ பதில் சொன்னீங்க, அப்ப கட் ஆயிட்டது. குமாரி உஷா அன்மியூட் பண்ணிட்டு. கர்ணன் தானே அர்ஜுனனா? குமாரி உஷா ஏதாவது பேர் சொன்னீங்களா? இல்ல சாமிஜி. பார்கவர்னா பரசுராமர பார்கவர்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. சரி, மகாபாரதம் கதை கேட்டீங்கன்னா அதுல நிறைய பேர் வருவாங்க. அர்ஜுனன் பார்கவன் அல்ல, அது பார்த்தன், பிருத்தாவினுடைய பிள்ளை, அதனால பார்த்தன். சரி, சுக்கராச்சாரியார பத்தி இந்த ஸ்லோகம் சொல்லுது, வெள்ளி கிரகத்தை பத்தி சொல்லுது. இப்ப ஸ்லோகம் சந்தி முதல் இதுல கடைசியில பரமம் குரும், அந்த அனுஸ்வாரம் இங்கா மாறும். பரமங்குரும். ஹிமகுந்த மிருணால ஆபம் சேரும்போது மிருணாலாபம் அப்படின்னு மாறும். பிரணமாமி அகம் பிரணமாமியகம்னு மாறும். இது புணர்ச்சி விதிகள். ஸ்லோகம் அனசூயா. ஹிமகுந்த மிருணாலாபம் ஹிமகுந்த மிருணாலாபம் ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமங்குரும் தைத்யானாம் பரமங்குரும் தைத்யானாம் பரமங்குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் பார்கவம் பிரணாம்யகம் பார்கவம் பிரணமாம்யகம் ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமங்குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமங்குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். நாம முதல் ஸ்லோகம் பார்க்கும்போது ஜபா குசும சங்காசம்னு பார்த்தோம். செம்பருத்தி பூ மாதிரி நிறம், அந்த அருணோதயம் சொல்லுவாங்க. அருணனால சிவப்பு. சூரியன் உதிக்கும் போது சிவப்பு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் வெள்ளைன்னு மாறுவாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. முதல்ல நான் தெரிஞ்சதுக்கும் இப்ப தெரியறதுக்கும் நிறத்துல வித்தியாசம் இருந்ததுன்னா சூரியன் அடைஞ்சுக்கிட்டே இருக்கார், அதனால வெளிச்சத்துல வரக்கூடிய வித்தியாசம். வைரமுத்து. லாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாராம் பக்தவாம்யகம் இமகுந்தன் ருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரா பக்தவம் பிரணமாம்யகம். ஜெயலட்சுமி. ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். கவிதா. ஹிமகுந்த ருணாலாம் தைத்யம் பரமம் குரு சர்வசாஸ்திரம் பரக்வம் தராம்
भार्गवं प्रणमाम्यहम् हिमकुन्द ऋणलां दैत्यं परमं गुरु सर्वशास्त्रं பரதரம் பார்கவம் பிரணாமியகம். அது சாமி பக்தா அப்படின்னா சொல்றாரு. பக்தா அஸ்திவா நவா அப்படின்னு இங்கயோ வரும். பக்தானா சொல்றவர். பிரவக்தா அப்படின்னா சொல்றவர். பிரவக்தாரம் 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 பிரவக்தாரம். ஓகே. 7 நீல அஞ்சன. இந்த இடத்துல அஞ்சன, அஞ்சன இல்ல அஞ்சன. சம ஆபாசம். நம்ம ஏற்கனவே ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்துல பார்த்திருக்கிறோம் நினைக்கிறேன். ஆபாசம் அப்படிங்கிற வார்த்தை தோற்றம் அப்படிங்கிறது மாதிரி, பிரதிபிம்பம், ஒளி, இந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடியது. தமிழ்ல இருக்கிற ஆபாசம் வேற, சம்ஸ்கிருத ஆபாசம் வேற. சம ஆபாசம். நீல அஞ்சன சம ஆபாசம். நீலமோ கண்ணு மைக்கு அஞ்சனம் சொல்லுவாங்க. அஞ்சனம் என்னது நான் அறியும், மஞ்சள் போலே வெளுத்திரிக்கும். நம்ம பிரியங்கு கலிகாசியாமம் பார்த்தது மாதிரி, எனக்கு அஞ்சனம் நல்லாவே தெரியுமே, அது மஞ்ச மாதிரி வெளுப்பா இருக்கும் அப்படித்தானே அப்படின்னு கேட்டானா. அதுல இருந்து என்ன தெரியுது? பஞ்சபாண்டவர்கள் கட்டில் கால் மாதிரி 3 பேரு அப்படின்னு தரையில ஒரு கோடு போட்டாரு. அவனுக்கு 4 5 தெரியாது, 4 தெரியாது, 3 தெரியாது, 2 தெரியாது, 1 தெரியாது. அது மாதிரி அஞ்சனம் கண்மை. தமிழ்நாட்டுல அஞ்சனம்ங்கிற வார்த்தை பிரபலம் தான் நினைக்கிறேன், அல்லது குறைஞ்ச விஷயம் கேரளாவில அஞ்சனம்ங்கிற வார்த்தை பிரபலம். கண்மை. நீல அஞ்சன, நீலமோ கருப்போ மாதிரியான ஒரு ஒளி நிறம். ரவிபுத்திரம். நாம தரணி புத்திரம் பார்த்தோம், சோமபுத்திரம் பார்த்தோம், இப்ப ரவிபுத்திரம் பார்க்கிறோம். ஆதித்யனுடைய பிள்ளைய பார்க்கிறோம். இதுவும் ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். சூரியனுடைய பிள்ளை யம அக்ரஜம். அவருக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு. விவஸ்வானுடைய பிள்ளை வைவஸ்வதன். இமம் விவஸ்வதே யோகம் பவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாக்கவே அப்ரவீத் கீத. வைவஸ்வத மன்மந்திரத்துல நம்ம இருக்கிறோம். விவஸ்வானுடைய பிள்ளையுடைய மன்மந்திரத்துல நாம இருக்கிறோம். யமன், யமி, யமுனா நதி, சனி, விவஸ்வான், மன்னிக்கணும், மனு. மனு யமனு ஒன்னா வேறையா? புராணங்கள் வந்து பார்க்கும்போது 2 பேர் 2 ஆட்கள்ங்கிற மாதிரிதான் தெரியுது. எப்படியானாலும் யமனுக்கு முந்தினவர், யமனுக்கு முன்னாடி பிறந்தவர் யம அக்ரஜம். யமனுக்கு முன்னாடி பிறந்தவர். லக்ஷ்மண அக்ரஜம் ராமர். ಛಾಯಾ மார்த்தண்ட சம்பூதம். சூரியனை பத்தி புராண கதைகள் இருக்கு. அதுல அவருடைய ஒரு மனைவி ಛಾಯಾ. சூரியனை விட்டு பிரிக்க முடியாதது நிழல், வெளிச்சத்தை விட்டு பிரிக்க முடியாதது நிழல். நிழல் ಛಾಯಾ. ಛಾಯಾ மார்த்தண்ட. மார்த்தண்டங்கிறது ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கேட்டவங்களுக்கு தெரியும், சூரியனுக்கு ஒரு பேர். இந்த ಛಾಯಾவுக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர் சம்பூதம். தம் நமாமி சனைஹி சரம். குருஜி, இது 2 விதமா எழுதுவாங்க. ಛಾಯಾ மார்த்தாண்டவா குருஜி? என்னோடதுல மார்த்தாண்டம் இருக்கு குருஜி.
நம்ம இதே பிரச்சனை நமக்கு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்திலயும் வந்ததுன்னு நினைக்கிறேன். சஹஸ்ரநாமத்துல வர சொல்லுங்க, அதுலயும் மார்த்தாண்டா தான் இருக்கு. மார்த்தாண்ட 2 பாட்டமும் இருக்கு. ஆமா, இங்க என்னுடைய பாடத்துல மார்த்தண்ட இருக்கு. மிருத்து அண்ட சேர்ந்தா மார்த்தண்ட, மிருத்த அண்ட சேர்ந்தா மார்த்தாண்ட அப்படின்னு மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரெண்டும் ஒரு கதையை குறிக்கிறது. அந்த கதையெல்லாம் நம்ம ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்துல பார்த்தோம். 2 விதமாகவும் சொல்லிக்கலாம். சனைஹி சனை சனைருபரமே திருதி கிருஹீதயா. மனசு அடக்கிறது எப்படின்னு சொல்லும்போது கீதையில பகவான் சொல்றாரு, மெதுவா மெதுவா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு. திடுதுப்புன்னெல்லாம் மனசை மாத்திர முடியாது. ஏதாவது எவ்வளவு நாள் எப்படியோ பழகி இருக்கு, திடுதுப்புன்னு அதை நம்ம நினைச்ச மாதிரி மாற்ற முடியாது. ஷனை ஷனைர் உபரமி, மெதுவா மெதுவா கட்டுப்படுத்தணும். ஷனைகி ஷனைகி, மெதுவா மெதுவா நகர்றதுனால ஷனை ஷனைகி சரதி இது, சரதினா நகர்றது, சனைச்சரக. இதுதான் சரியா இருக்கும். நம்ம ஆசாமிகள் அத சனை சனிஹீச்ச அசௌ ஈஸ்வரகச்ச அப்படின்னு மாத்தி சனீஸ்வரன் மாத்தி, இந்த உலகத்திலே வேற யாருக்கும் ஈஸ்வரங்கிற பட்டம் கிடையாது, அது சனிக்கு மட்டும்தான். அந்த ஜோசியர் கோமாளிகள் எல்லாம் இப்படி கிளம்புவாங்க. அதனால சனியை போல பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி மகாதசன் எல்லாத்துக்கும் நம்ம தலையை உருட்டிடுவாங்க. சனிக்கு மட்டும்தானா ஈஸ்வரன் பேர் இருக்கு? வேறையும் பல பேருக்கு ஈஸ்வரன் பேர் இருக்கே அப்படின்னா காதுல போட்டுக்கிட மாட்டாங்க. ரமண மகரிஷி பகவான் ரமண மகரிஷி, வேதவியாசர் பகவான் வேதவியாசர், ராமகிருஷ்ணர் பகவான் ராமகிருஷ்ணர். இப்படி சொன்னதுனால என்ன கெட்டு போச்சு? வேற எல்லாரும் பகவான் இல்லைன்னு ஆகி போச்சா? அது மாதிரி ஒருவேளை சனீஸ்வரன் இருக்கட்டுமே, அப்படி இருந்த உடனே வேற எல்லாரும் ஈஸ்வரன் இல்லைன்னு ஆயிடுவான். இந்த ஜோசியர் கோமாளிகள் கத்துக்குட்டிகள் அப்படி எல்லாம் சொல்லிட்டு நடப்பாங்க. மெதுவா மெதுவா நகர்றதுனால சனைச்சரம் அப்படிங்கிறது அவருடைய பேரு. வியாசர் அதை பயன்படுத்தி இருக்காரு. ஈஸ்வரன் அப்படிங்கிற வார்த்தை பல இடங்கள்லையும் பல தெய்வங்களுக்கும் அல்லது பல பேருக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, சனிக்கு மட்டும் இல்ல. ஒருவேளை சனிக்கு சனீஸ்வரங்கிற பேர் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட அவருக்கு மட்டும் இல்ல, வேற பல பேருக்கும் இருக்கு. அதனால வேற மீசியம் முறுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரை காட்டி கிடுவு தட்டி பயமுறுத்துறதுவாங்க, அந்த மாதிரி அவரை காட்டி பயமுறுத்துறதுக்கும் ஒண்ணும் இல்ல. இங்க கிரகங்கள்லயே மெதுவா நகரக்கூடிய வேதிக் சயின்ஸ், இன்னைக்கு கோமாளி சயின்ஸ் அதை ஒத்துக்கிறது. ஆமா, சனி கிரகம் மெதுவா தான் சுத்துது அப்படின்னு. நாமளும் அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அதனால மெதுவாக நகரக்கூடியவர்களால அதை சனீஸ்வரம்னு பேர். இது ஒரு காரணம் பெயர் அப்படின்னு சொல்லலாம். சனி கிரகத்தை பத்தி யான ஸ்லோகம் இது. இதுல புணர்ச்சி விதிகள். நீல அஞ்சன சேரும்போது நீலாஞ்சன, சம ஆபாசம் சமாபாசம், ரவிபுத்திரம் அனுஸ்வாரம். அடுத்தது யா வந்திருக்கு, எவலாகா துவிதாக. நம்ம படிக்கிற சௌகரியத்துக்கு அதை மூக்கால சொல்ல போறோம். ரவிபுத்திரமா அப்படின்னு சொல்ல போறோம். யம அக்ரஜம் சேரும்போது யமாகிரஜம். தம் நமாமி சேரும்போது தன் நமாமி. சனைஹி சரம் சேரும்போது சனைஸ்சரம். விசர்க்கம் ஈஷா மாறும்,
அது சா வந்ததுனால. ஏற்கனவே பல இடங்களில் அதை பார்த்திருக்கோம். இப்போ ஸ்லோகம் அனசூயா. நீலாஞ்சன சமாபாசம் नीलाञ्जनसमाभासं नीलाञ्जनसमाभासं ரவிபுத்திரன் ரவிபுத்திரயமாக்ரஜம் रविपुत्रयमाग्रजं रविपुत्रयमाग्रजं छायामार्तण्डसम्भूतं 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 तन्नमामि शनैश्चरम् तन्नमामि शनैश्चरं तन्नमामि शनैश्चरम् नीलाञ्जनसमाभासं रविपुत्रयमाग्रजं छायामार्तण्डसम्भूतं तन्नमामि शनैश्चरं नीलाञ्जनसमाभासं रविपुत्रयमाग्रजं छायामार्तण्डसम्भूतं तन्नमामि शनैश्चरम् ஹிந்தியில ஏதோ சனி வச்சு சீரியல்லாம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தமிழ்ல எல்லாம் மொழிபெயர்த்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுல பல கதைகள் எல்லாம் வரும். அது சனிய ஈஸ்வரன் ஆக்குன கதையெல்லாம் வரும். வைரமுத்து. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயாமார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனைச்சரம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயாமார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சைனைச்சரம். விஜயலட்சுமி. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். கவிதா. नीलाञ्जनसमाभासं रविपुत्रं यमग्रजं छायमार्ताण्डसम्भूतं तं नमामि शनीश्वरम्. नीलाञ्जनसमाभासं रविपुत्रं यमग्रजं छायमार्ताण्डसम्भूतं तं नमामि शनीश्वरम्. அடுத்தது 8வது. இந்த 7 இதுவும் கிரகம் அப்படின்னு கோமாளி சயின்ஸுக்கு தெரியும். வேதிக் சயின்ஸுக்கு இதை தாண்டியும் 2 தெரியும். அதுல 2 பேரை பார்க்கணும். முதல்ல ராகு. அர்த்த காயம் மகா வீரியம் சந்திர ஆதித்ய விமர்தனம் சிம்ஹிகா கர்ப்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாமி அகம். அரை உடம்பு உள்ளவன். ஏன்னா விஷ்ணு சக்கரத்தை விட்டு கழுத்தை வெட்டி போட்டார். அதனால அரை உடம்புன்னா உடனே ஸ்கேல் எடுத்து அளக்கப்படாது. மேல பாதி கீழே பாதி இருக்காரு. தலை ஒண்ணு முண்ட ஒன்னாட்டு மாறிட்டது. அதனால அர்த்த காயம். மகாவீரியம் வீரியத்துல கூடுனாலு. சந்திர ஆதித்ய விமர்தனம் சந்திரனையும் சூரியனையும் மறைக்கிறவர் பிடிக்கிறவர். சிம்ஹிகா கர்ப்ப சம்பூதம் சிம்ஹிகாவுடைய
கர்ப்பத்தில் உதித்த பிள்ளை. அது ஒரு தனி புராண கதையெல்லாம் இருக்கு. தம் ராகும் பிரணமாமி அகம் சேரும்போது பிரணமாமியகம். ஸ்லோகம் அனசூயா. அர்த்தகாயம் மகாவீரியம் अर्धकायं महावीर्यम् अर्धकायं महावीर्यम् சந்திராதித்ய விமர்தனம் चन्द्रादित्यविमर्दनम् चन्द्रादित्यविमर्दनम् சிம்ஹிகா கர்ப்பசம்பூதம் सिंहिकागर्भसम्भूतम् सिंहिकागर्भसम्भूतम् தம் ராகும் பிரணமாம்யகம். तं राहुं प्रणमाम्यहम् तं राहुं प्रणमाम्यहम् अर्धकायं महावीर्यं चन्द्रादित्यविमर्दनम् सिंहिकागर्भसम्भूतं तं राहुं प्रणमाम्यहम् अर्धकायं महावीर्यं चन्द्रादित्यविमर्दनम् सिंहिकागर्भसम्भूतं तं राहुं प्रणमाम्यहम् தேவர்கள் அசுரர்கள் யுத்தம் நடந்துட்டே இருந்தது. இந்த கதையில நான் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்திலே சொல்லியிருப்பேன், சும்மா ஒரு ஞாபகப்படுத்துறேன். சுக்ராச்சாரியாருக்கு சஞ்சீவினி மந்திரம் தெரியும். அதனால அசுரர்கள் பழைச்சுக்கிட்டே இருந்தாங்க, சாக சாக பழைச்சுக்கிட்டே இருந்தாங்க. தேவர்கள் பலகீனப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. தேவர்கள் விஷ்ணுட்ட போனாங்க. அப்போ பிரம்மாவா விஷ்ணுவான்னு கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு, அப்ப சொன்னாங்க இப்படி பார்க்கடலை கடையணும். ஏற்கனவே அங்க ஒரு சில உலகம் முழுக்க சில குழப்பங்கள் நடந்து இருக்குது. லக்ஷ்மி விஷ்ணுவோட இல்ல, பல குழப்பங்கள் நடந்து இருக்கிற காலம் அது. அதனால பார்க்கடலை கடைஞ்சா எல்லாருக்கும் ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கடலை கடையிறதுக்கு தேவர்களுக்கு ஐடியா கொடுத்தாங்க. அது கடைஞ்சா அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா நீங்களும் அமரர்கள் ஆயிரலாம், சாகாதவர்கள் ஆயிரலாம் அப்படின்னு. ஆனா அது ஒத்தைக்கு நடக்கிற காரியம் இல்லை. அப்போ உங்க சொக்கார மாதிரியும் கூட்டு சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி போய் அசுரர்களையும் கூப்பிட்டாச்சு. பெரிய காரியம் செய்யணும், பலருடைய உதவிகள் தேவை. ஊர் உலகத்துல யார் யார் உண்டோ எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. வாசுகி, மந்திரமலை, எதிரியே கூப்பிட்டாச்சுன்னா வேற யாரும் கூட மாட்டாங்க. பார்க்கடலை கடைகிறாங்க. கடையும் போது பார்க்கடல்ல இருந்து மறைஞ்சிருந்த ஒவ்வொன்றும் வெளியே வருது. சந்திரன் வெளியே வராரு. ஒவ்வொருத்தரும் எனக்குன்னு எடுத்துக்கிறாங்க. முதல் டர்ன் ஒரு ஆளு, ரெண்டாவது டர்ன் இன்னொரு ஆளு, இப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சந்திரன் வந்த போது சிவபெருமான் எடுத்துக்கிட்டாருன்னு ஒரு புராணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி வந்த போது மகாவிஷ்ணு எடுத்துக்கிட்டார். ஐராவதம் வந்தது, பல விஷயங்களும் வந்தது. ஒவ்வொருத்தரா எனக்கு உனக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில விஷம் வந்து துண்டக்காலம் துணியக்காலம் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. கடைசியில சிவபெருமான் கிட்ட ஊருக்கு இளச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டின்னு சிவபெருமானை கூப்பிட்டு அதை சாப்பிட சொன்னாங்கன்னோ, அது சாப்பிட்டாருன்னோ, பார்வதி தேவி பயந்து போய் கழுத்தை பிடிச்சாங்கன்னோ, அது கழுத்திலே நின்றுகிட்டு இருந்தோம். நீலகண்டன் அப்படிங்கிற பேரு வந்ததுன்னும், நீலமணி மிடற்றன் அப்படிங்கிற பேரெல்லாம் அதனால வந்ததுன்னும், அதுக்கப்புறம் அமிர்தம் வந்ததுன்னும், அமிர்தம் வந்த உடனே இதை எல்லாரும் பங்கு வைக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னு, எல்லாரும் பங்கு வச்சா கதை கந்தலாயிரும். அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. எல்லாரையும் வரிசையில உட்காத்தி வச்சுக்கிட்டு
பரிமாறுறதுக்கு விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்தாருன்னு அவர் அப்படி முதல்ல தேவர்கள்ல ஆரம்பிச்சு எல்லாரையும் பந்தியில உட்காந்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நான் சமமா பங்கு போட்டு தரேன்னு சொல்லிக்கிட்டு தேவர்களுக்கு பரிமாற தொடங்கினாருன்னு அப்படி பரிமாறிட்டு இருக்கும்போது இந்த சிம்ஹிகா பெத்த பிள்ளை என்ன பண்ணா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல போய் மாறு வேஷத்துல உட்கார்ந்துக்கிட்டான். தேவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு உட்கார்ந்துக்கிட்டான். அவனுக்கு ஒரு டவுட், பந்தி தொடங்குது, கடைசி வரைக்கும் வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா. சில அலவலாதிகள் ஆர்த்தர்கள் இருப்பாங்க, கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினைக்கிறவங்க. அதனால இவன் என்ன பண்ணா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பூந்துக்கிட்டு வாங்கிடலான்னு பார்த்தான். சந்திரனும் சூரியனும் மோகினி அவதாரம் எடுத்து வந்த விஷ்ணுகிட்ட கண்ணை காட்டினாங்க, இவன் ஆளு மத்த ஆளாகும், நம்ம ஆளு இல்லை அப்படின்னு. விஷ்ணு போட்டுட்டார், அவன் எடுத்து விழுங்கிட்டான். அப்புறம் விஷ்ணு அவருடைய சக்கரத்தை விட்டாருன்னு, அதனால ரெண்டு துண்டாக பிரிஞ்சதுன்னும், தலை முண்டம் தலை இல்லாத முண்டம்னு சொல்லுவாங்க. தலை ராகுவாகவும் முண்டம் தலை இல்லாத மற்ற உடல் பகுதி கேதுவாகவும் மாறிச்சது அப்படின்ட்டு அந்த கதை போகும். வைரமுத்து இப்பதான் கேக்குது. அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திரார்த்திய விமர்த்தனம் சிம்ஹிகா கற்ப சம்போதம் தம் ராகும் பிரணமாப்யகம். அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திரார்த்திய விமர்த்தனம் சிம்ஹிகா கற்ப சம்போதம் தம் ராகும் பிரணமாப்யகம். ஜெயலட்சுமி எங்க போச்சு? அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்த்தனம் சிம்ஹிகா கர்ப்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம். அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்த்தனம் சிம்ஹிகா கர்ப்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம். அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹாக ஹர்ப்ப சம்பூதம் தம் ராகும் பிரணாம்யகம். அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹாக ஹர்ப்ப சம்பூதம் தம் ராகும் பிரணாம்யகம். 9வது கிரகம், நவகிரகத்துல கடைசி. பலாஷ புஷ்ப சங்காஷம். பலாசம் அப்படிங்கிறது இந்தியாவுல குறுக்கு நெடுக்குமா ட்ரெயின்ல போனவங்க முக்கியமா குளிர்காலத்திலே நினைக்கிறேன், அல்லது வசந்த காலத்துல போனவங்க பார்த்திருக்கலாம். செவந்த பூ உள்ள ஒரு மரம். இதுல இதே மாதிரி செவந்த பூ உள்ள வெளிநாட்டு மரம் ஒண்ணும் இருக்கு. அது நம்ம நாட்டுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய மரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம நாட்டுல உள்ள ஒரு மரம். காட்டுல பாத்தீங்கன்னா காடு தீ பிடிச்சது மாதிரி இருக்கும். மரம் இலையெல்லாம் உதுத்து இருக்கும். குளிர்காலத்துக்கு பிறகு
இது பூக்கும், இலை உதுத்திருக்கும், அதனால பூ மட்டும் இருக்கும். செவச்சவேன்னு இருக்கும், காடு தீ பிடிச்சது மாதிரி இருக்கும். தமிழ்ல இதுக்கு புரச மரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பலாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வைதிக மரம். எனக்கு ஞாபகத்தை சரியா இருந்தா உபநயனத்துல எல்லாம் பூணூல் போடுறதுல எல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு மரம். அந்த புரச மரத்து பூ மாதிரி நிறமா, பலாச புஷ்ப சங்காசம், சக்கச்சவேல்னு இருக்கிறவர். குரு வரும்போது காஞ்சன பொன்னிறமா இருக்கிறவன் வந்தது. வெள்ளை, பொண்ணு, கருப்பு, சிவப்பு, ஊர்வலத்துல எத்தனை நிறம் உண்டோ எல்லா நிறம் வந்தாச்சு. தாரகா கிரக மஸ்தகம். ரௌத்ரம், ருத்ரன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. மற்றவங்களை அழ வைக்கிறவர் ருத்ரன். அழுதவன் ராவணன். சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாச மலைய திமிரு பிடிச்சு ராவணன் தூக்கப்பட்டான். வாலிக்கு கூட மோதுனா, கார்த்தவீரியார்ஜுனன் கூட மோதுனா, எல்லாருக்கூடையும் தோத்தாங்கல் தோல் பிடுங்கி வைக்கப்படக்குள்ள வால் பிடுங்கின்னு தோத்து வந்தான். புத்தி வரல. கைலாசத்துல நந்தி கிட்ட உரசினா. நந்தி சின்ன பையன் சொல்லிட்டு போயிட்டாரு, சாபம் கொடுத்துட்டு போயிட்டாரு. கைலாசத்தை தூக்கினா. சிவபெருமான் அப்படி கால் பெருவரல அமுத்துக்கினாரு, மாட்டிக்கிட்டான். சிலந்தி பூச்சி மாதிரி அடியில மாட்டிக்கிட்டான். அப்புறம் நாரதர் உனக்கு நரம்புகள் எல்லாம் எடுத்து வீணையா பண்ணி பாடு அப்படின்னு சொன்னாரு. நாம ஒரு சந்தர்ப்பத்துல ஒருவேளை அந்த பாடல் பாப்பமா இருக்கும். இன்னைக்கு ஒரு பண்டாரா இருந்தது. அந்த பண்டாரா போயிருந்த போது கடைசியில அதுல இருந்து ஒரு பாடல் பாடித்தான் முடிச்சாங்க. பொதுவாக பண்டாராக்களை எப்பவுமே அந்த பாடல் பாடிதான் முடிப்பாங்க. சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு பாடல் பாடினாருன்னு ஒரு கதை. இல்ல சாமகானம் இசைத்தாருன்னு. சிவபெருமான் அப்புறம் சரி போறான் சவுத்து பயர் அப்படின்னு விட்டுட்டாருன்னு. அப்பந்தான் அவனுக்கு ஒரு வாள் கொடுத்தாருன்னு. அததான் கம்பராமாயணத்துல கம்பர் ராமர்கிட்ட முதல் நாள் யுத்தத்துல அவன் தோத்து போகும்போது, வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் அப்படின்னு பாடுறாரு. எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு குனிஞ்ச தலை நிமிராம நாட்டுக்குள்ள திரும்பி போனா அப்படின்னு. அதனால ராவணன் அப்படிங்கிற பேரு அந்த சமயத்துல இவன் அழுதான், கத்துனான். அதனால கைலாசத்துக்கு கீழே மாட்டிக்கிட்டு கத்துனதுனால அவனுக்கு ராவணன் அப்படிங்கிற பேர் வந்தது. மற்றபடி அவனுடைய பேரு தசகிரீவன், 10 தலை உள்ளவன்கிற பேரு தான் அவனுடைய பேரு. ருத்ரன்னா அழ வைப்பவர்னு அர்த்தம். சிவபெருமான் அழ வைக்கிறாள். இங்க ரௌத்ரம் அந்த ருத்ரத்துல இருந்து வரக்கூடியதுதான். நம்மளெல்லாம் அழ வைக்கிறதுனால கேதுவுக்கு அப்படி பேர் வந்தாங்க. இல்ல கொஞ்சம் ருத்ரங்கிறதுக்கு கொஞ்சம் கோபாவேசமான ஆளு அப்படிங்கிற ஒரு இதுவும் உண்டு, அதனால சொன்னாங்களான்னு தெரியல. ரௌத்ராத்மகம், ரௌத்ரம் பழகு அப்படின்னாரு பாரதியார். கோபப்படுறது ரௌத்ராத்மகம். கோபமான குணத்தை உள்ளவர். கோரம் ரொம்ப கோரமானவர். தம் கேத்தும் பிரணமாமி அகம். உணர்ச்சி விதிகள் பலாச புஷ்ப சங்காசம் தாரகாகிரதமஸ்தகம் ரௌத்ரம். இது ஒரு தத்திதம், ருத்ரத்திலிருந்து வரக்கூடிய தத்திதம். ரௌத்ராத்மகம் அதுவும் ஒரு தத்திதம் தான், ருத்ரத்திலிருந்து வரக்கூடியது ரௌத்ரம். ரௌத்ர ஆத்மகம் சேரும்போது ரௌத்ராத்மகம். கோரம். தம் அனுஸ்வாரம் கேதும் மாறதுனால இங்கா மாறும். தங்கே கேதும் பிரணமாமி அகம் சேர்ந்து பிரணமாமியகம்னு மாறும்.
श्लोकम् अनसूया पलाशपुष्पसङ्काशम् 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 तारकाग्रहमस्तकम् 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 ரௌத்ரம் ரௌத்ராத்மகம். இந்த இடத்துல ரௌத்ராத்மகம் அனுஸ்வாரம் இருக்கு, அடுத்தது கோரம் வந்திருக்கு. அதனால நாம அதனுடைய மூக்கெழுத்தான இங்கு சொல்லணும். ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம். रौद्रं रौद्रात्मकं घोरं रौद्रं रौद्रात्मकं घोरं தங்கேதும் பிரணமாம்யகம். तङ्केतुं प्रणमाम्यहम् तङ्केतुं प्रणमाम्यहम् पलाशपुष्पसङ्काशं तारकाग्रहमस्तकं रौद्रं रौद्रात्मकं घोरं तङ्केतुं प्रणमाम्यहम् पलाशपुष्पसङ्काशं तारकाग्रहमस्तकं रौद्रं रौद्रात्मकं घोरं तङ्केतुं प्रणमाम्यहम् வைரமுத்து पलाशापुष्पसङ्काशम् तारकाग्रहमस्तकम् रौद्रं रौद्रात्मकम् घोरं तङ्केतुं प्रणमाम्यहम् पलाशपुष्पसङ्काशम् तारकाग्रहमस्तकम् रौद्रं रौद्रात्मकम् घोरं तङ्केतुं प्रणमाम्यहम् ஜெயலட்சுமி पलासपुष्पसङ्गाशं दारकाग्रहमस्तकं रौद्रं रौद्रात्मकं घोरं दं केतुं प्रणमाम्यहम् पलाशपुष्पसङ्गाशं दारकाग्रहमस्तकं रौद्रं रौद्रात्मकं घोरं दं கேதும் பிரணமாம்யகம். தம் கேதும் சேர்த்து சொன்னா சரியா இருக்கும். கவிதா बालांच पुष्पसङ्घर्षं दारकग्रहमस्तकं रौद्रं रौद्रात्मकं केरं दं केतुं प्रणमाम्यहम् बालांच पुष्पसङ्घर्ष दारकग्रहमस्तकं रौद्रं रौद्रात्मकं केरं दं केतुं प्रणमाम्यहम्. இதுல இலக்கியத்துல ராகு பிடிச்சது மாதிரி, கேது பிடிச்சது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரு சந்திரனை ராகு பிடிக்கும், சூரியனை கேது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க, மாத்தி மாத்தியும் சொல்லுவாங்க. அதனால அதுல ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். எது பிடிச்சதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாமா இல்ல இப்படித்தான் சொல்லணுமா அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இப்போ 10வது ஸ்லோகம். இனி ஒரு 3 ஸ்லோகம் இருக்கு. 3 ஸ்லோகம் பல ஸ்ருதி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லாம் விளக்கு வைக்கிற நேரமாச்சுன்னு நினைக்கிறேன். 3 ஸ்லோகம் பாத்துடலாமா இல்ல அடுத்த வகுப்புல பாப்போமா? இதோட முடியுது சாமிஜி, வேற இல்ல. எப்படி? எனக்கு புக்ல இதோட முடியுது. ஓ, சாமி அனுப்பி தந்ததுல இருக்கு. ஆமா, நீ எழுதி எடுக்கலாம் அடுத்த வாரம். அடுத்து
எப்படி 3 ஸ்லோகம் பார்த்து முடிப்போமா இல்ல அடுத்த வாரம் பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்ப்பேன் சாமி. இன்னைக்கு நிறைய சரி. நேரம் இருக்கு. பிரார்த்தனை. ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா பிரார்த்தனை பண்ணி நிறைவு பண்ணுங்க.